கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? வாக்கு வாங்குனவங்க வேணா சோர்ந்து போவாங்க, ஆனா வாக்கு சோர்ந்து போகாது. வாக்கு உசுரோட இருக்கும். கர்த்தர் நல்லவர். நமக்காக அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நமக்காக நம்மை தேடி வந்து, நமக்காக அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, ஓடி வந்து நம்மை பிடிச்சவரும் கூட. அப்பா நான் மறிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவர் நடையை கட்டல. எப்பா நான் மறிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு கடையை அவர் மூடல. மறிச்சு முடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. இதைத்தான் பவுல் பிலிப்பியர்ல சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. வேட கவனிச்சிங்களா? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அப்ப ஆண்டவர் என்னைய பிடிச்சிருக்கிறாருன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். அழைச்சாரு, தெரிந்து கொண்டாருங்கிறது இருக்கட்டும், ஓடி வந்து பிடிச்சாரு அப்படின்னா, நான் அவருக்கு பிடி கொடுக்காம என்னுடைய தமஸ்கு பாதையில நான் போயிட்டு இருக்கும் போது ஓடி வந்து பிடிக்கிறாரு. எங்கடா போற? அப்ப தேவன் தேடி வந்து நமக்காக மரித்தவர் மாத்திரமல்ல, ஓடி வந்து நம்மை பிடித்தவரும் கூட. அவர் மட்டும் மறிச்சிட்டு போயிருந்து பிடிக்காம விட்டுருந்தாருன்னா யார் வந்திருப்பா? இத பவுல் நல்லா உள்வாங்கினதுனாலதான், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன ஒரு நிச்சயம், நமக்கு என்ன ஒரு தில்லு, நமக்கு என்ன ஒரு தைரியம் இருக்குன்னா, அழைச்சாரு, தெரிந்து கொண்டாரு, மரிச்சாரு அப்படின்னுல, பிடிப்பார். ஆமே. அவர் ஆடுகளை பிடிக்கிறதுக்காகவே அவர் வலையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. மீனை தான் பிடிக்க வலை ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஆடை பிடிக்கிறதுக்கே வலை வச்சிருக்கிறாரு. அங்கங்க வலையை போட்டு பிடிச்சிருவாரு, பட்டு பட்டு பட்டுன்னு. ஆமே. பேதுருவை நோக்கி என்ன சொன்னாரு? மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னாரு. அப்படிதானே? மீனை பிடிக்கிறதுக்கும் மனுஷனை பிடிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம்? மீனை பிடிக்க அவனுக்கு தெரியும், மனுஷனை பிடிக்க எப்படி தெரியும் அவனுக்கு? ஏதோ ஒண்ணு பேதுரு பிடிச்சிட்டு இருந்தான். கடல்ல போய் மீனை பிடிக்கிறது கை வந்த கலை, மனுஷனை பிடிக்கிறது பேதுரு அப்படியே யோசிப்பான், என்னமோ பேசுறாரு. ஓ, நம்ம மீனை பிடிக்கிற வச்சுட்டு மனுஷனே நம்மளால பிடிக்கணும்னு நினைக்கிறாரு போல தோற, அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். செம ட்ரைனிங்ல. அப்ப பேதுருவ தேவன் இயேசு மனுஷரை பிடிக்கதான் அவனை பிடிச்சாரு. பேதுரு மனுஷனை பிடிக்கணும்னா அதுக்கு இயேசு பேதுருவை முதல்ல பிடிச்சாகணும். ஆமேனா? ஆமேனா? அப்ப நம்ம சுவிசேஷ புஸ்தகத்துல படிக்கும்போது என்னமோ இயேசு வந்தாரு, என்னமோ படகை கேட்டாரு, என்னமோ பேதுரு கொடுத்துட்டாரு, அப்புறம் ஆழத்தை தள்ளி போட்டுனாரு, என்னமோ மீனை பிடிச்சிட்டாரு. என்னமோனா கிடையாது. இயேசு வந்து பேதுருவை பிடிக்கிற வழியை பார்த்து இருக்கிறாரு. ஆமேனா? தேவன் எதை பிடிக்கிறார் நம்மகிட்ட? அதாவது நம்மளை பிடிக்கிறான்னு அர்த்தம், நம்ம மனசை பிடிக்கிறாரு. எங்க தூண்டில போடுவாரு? உங்க மனசை பிடிக்கிறதா அவர் கவனமா இருப்பார். பேதுருவின் மனசை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா, டே பை டே, கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டாரு. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவரை குறித்து நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்காக தேடி வந்து மரிச்சவரு உங்களுக்காக ஓடி வந்து உங்களை பிடிக்கவும் செய்வார். ஐயோ, ஆண்டவருக்கு பிடி கொடுக்காம என் பிள்ளை போதே, ஆண்டவருக்கு பிடி கொடுக்காம என் புருஷன் போறானே, டோன்ட் வரி. நீங்க எல்லாம் பிடிக்க வேண்டாம். பிடிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. கப்புன்னு கப்பை வச்சு பிடிப்பாரு. ஆமேனா?
அப்புறம் மறிச்சது வேஸ்டா போயிருமே. மறிச்சிட்டு எனக்கு சீட்டுக்கு போயிட்டா அப்புறம் வேஸ்டா போயிருமே. இப்பெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. அவர் மறிச்சிட்டாரு பிரதர், இனிமே நாம தான். யார் சொன்னா? நம்ம தான் பிரதர் பார்த்துக்கணும். என்னத்தை பார்த்துக்க போறீங்க? உங்களையும் உங்களால பார்த்துக்க முடியாது. என்ன பார்த்துக்க போறீங்க? கர்த்தர் நல்லவரா? ஜனங்கள் தங்களை தேர்ந்தெடுப்பதற்காக, தங்களுக்கு ஓட்டு போடுவதற்காக, தங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக, தங்களை செலக்ட் பண்றதுக்காக, இந்த சின்னத்துல எங்க சின்னத்துல ஓட்டு போடுங்க, எங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஜனங்கள் தங்களை தேர்ந்தெடுப்பதற்காக அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்களா? நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ரோட் போட்டு தர்றேன், எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா போஸ்ட் போட்டு தர்றேன், எனக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா பட்டா வாங்கி தர்றேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? இந்த வாக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த கொஞ்ச காலத்துல வரும் பாருங்க, வண்டியில ஒரே அலப்பறை ஓடும் பாருங்க, இது செய்து தரப்படும், அது தரப்படும், இது தரப்படும், வருதா? அப்ப இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க? நாம அவங்கள அந்த பதவிக்கு செலக்ட் பண்ணணும், கரெக்டா? தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நம்மகிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. நீ இங்க சீல் குத்துனா நான் உனக்கு அங்க செய்வேன், இப்படி சீல் குத்துனா நான் அப்படி செய்வேன் அப்படின்னு அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனங்க தங்களை செலக்ட் பண்றதுக்காக ஜனங்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. சரிங்களா? இது உலக பிரகாரமா மனுஷர்கள் அரசியல்வாதிகள் பண்ற விளையாட்டுகள், காரியங்கள். ஆனா ஆண்டவர் டிஃபரண்ட். நம்ம தலைவர் எப்படி செய்யறாருன்னா, எந்த தலைவர் சொல்றேன்? இயேசுங்கிற தலைவரை பேசிட்டு இருக்கிறேன். நம்ம தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் வாக்குறுதி கொடுப்பாரு. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? வாக்குறுதி கொடுக்கறதுக்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக வாக்குறுதி கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகள். ஆனா தேவன் எப்படி செய்யறாருன்னா, அபிரகாமே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், ஆதியாகமம் 12:1. இதெல்லாமே ப்ராமிஸ். ஏன் ப்ராமிஸ் கொடுக்குறான்னா, தலைவர் செலக்ட் பண்ணிட்டாராம். ஆபிரகாம செலக்ட் பண்ணிட்டு அவனுக்கு ப்ராமிஸ் அள்ளி வீசுறாரு. வித்தியாசம் புரியுதுங்களா? இதான் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். தெய்வ பதவிக்கும் அரசியல் பதவிக்குள்ள வித்தியாசம் இதான். வாக்க கொடுத்துட்டு எங்களை தேர்ந்தெடுங்க நிக்கிறாங்க. ஆண்டவர், நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கு வாக்கு கொடுக்கறாங்கிறார். ஆமேனா? பவுல் தமஸ்குல போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வாக்கு அள்ளி வீசினார். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன். செம்ம வாக்கு வந்துச்சு. என் நாமத்து நிமித்தம் நீ என் ஜனங்களை பாடுபடுத்தின, இப்ப என் நாமத்து நிமித்தம் உன்னைய மத்தவங்க பாடுபடுத்துவாங்க. அதை உனக்கு நான் காட்டுவேன். ராஜாக்களுக்கு முன்பாக, புறஜாதிகளுக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக நீ எனக்கு சாட்சி சொல்லணும்டா. அதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறாய். அப்ப தெரிந்து கொண்டு என்னத்தை கொடுக்கிறாரு? வாக்கு கொடுக்கிறாரு. இதுதான் நம்ம ஆள். டிஃபரெண்டா இருப்பாரு. சோ டிஃபரெண்ட், சோ யூனிக். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசணும். ஒத்துழைங்க, மடமன்னு போலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30. அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாடு 17:30. சத்தமா? அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். இட் இஸ் an ஆர்டர். இது ஒரு ஆர்டர். கட்டளையிடுகிறார் சொல்லல, கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப கட்டளையிடுகிறார். அறியாமை உள்ள காலங்கள். என்ன காலம் அது?
அறியாமை உள்ள காலங்கள், அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். என்ன வேர்டு அது? காணாதவர் போல் இருந்தார். அப்படின்னா காணாம இல்ல, காணாமனா இல்ல, அவரு காணாதவர் போல இருந்தார். அப்படின்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் இருந்தாராம். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி நம்ம தேவனால இருக்க முடியுமே தவிர, எப்படி இருப்பாரு? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாரு, கண்டும் காணாத மாதிரி இருப்பாரு. நினைச்சா அப்படிம்பாரு. அப்படியா? கண்டும் காணாத மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம தேவனால் இருக்க முடியுமே தவிர எதையுமே பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. எதையுமே பார்க்காம நம்மளால இருக்க முடியும், ஆனா தேவனால எதையுமே பார்க்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவரு, அப்படிப்பட்ட ஒருத்தர் காணாதவர் போலதான் இருக்க முடியும் தவிர காணாத ஆளா இருக்க முடியாது அவரால. புரிஞ்சுங்க, இப்ப வசனம் வச்சுனா நீ புரிஞ்சுக்கணும். பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க முடியுமே தவிர எதையுமே பார்க்காத ஒரு ஆளா அவரால் இருக்க முடியாது. ஏன் ஏன் நம்ம ஆளு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். அவர் இல்லாத இடம் ஏதுங்க? இதெல்லாம் நம்ம ஆளுக்கு செமையா பொருந்தும். நாம மட்டும் வாயை திறக்கிறதே இல்லை. நம்ம ஆளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் மற்றவங்க சொல்றாங்க. யார் சொல்றாங்க? நாம தான் சொல்லணும். அவன் இன்றி அணுவும் இல்லை, அணுவின் அசையும் இல்லை. நாம சொல்லணும், நம்ம சொல்ல மாட்டோம். சொன்னா பொல்லாப்பு வந்துடும், நமக்கு அடுத்த பிரச்சனை வரும். அதனால அப்படி ஸ்டாப் பண்ணிக்குவோம். அவன் இன்றி, இறைவன் இன்றி அணுவும் இல்லை, அணுவின் அசைவும் இல்லை, இயக்கமும் இல்லைங்கிறாங்க. மற்றவங்க சொல்றாங்க, நாம தான் அதை சொல்லணும். யார் சொல்லணும்? நாம தான் சொல்லணும். நம்ம தான் குழி தள்ளி மூடிடுறோமே. அந்த மாதிரி ஏரியாக்கே போறதே இல்லை. சர்வவியாபி சர்வஞானி சர்வவுல டாபிக்கை தொடுறது, சர்வவுல டாபிக்கை தொடுவாங்க. சர்வவியாபி சர்வஞானி இப்போ ரெட் லைட் எரியும் உங்களுக்கு, ஐயா போகக்கூடாது, அங்க போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப பார்த்தும் பார்க்காத மாதிரி அவரால் இருக்க முடியுமே தவிர எதையுமே பார்க்காம அவரால் இருக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 119:71 அதனுடைய தொடர்ச்சி. சங்கீதம் 119:71. சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்கிறேன். சரி, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்ட்டு சங்கீதக்காரர் எழுதுறாரு. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நான் உபத்திரவப்படும் போது அல்லது உபத்திரவம் என்னை சந்திக்கும் போது, உபத்திரவம் என் உடம்பை தொடும்போது, உபத்திரவம் என் வீட்டு கதவை தட்டும் போது, தேவரீர் நீர் தடுக்காமல் இருந்ததுக்கு நல்லது. சொல்ல வர்றாரு. அங்க அப்படி இல்லை. உபத்திரவம் என்னை சந்தித்த போது நீ தடுக்காமல் இருந்தது எனக்கு நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இப்படி இப்படி வசனத்தை பார்த்துருக்கிறோமா? இப்படிதான் பார்க்கணும் இந்த வசனத்தை. அப்பனா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, கண்டும் காணாதவர் போல அவர் ஆடுகளிடத்தில் அவர் நடந்துக்கிறது நல்லதுக்கே என்று கெட்டதுக்கு அல்ல. நல்லதுக்கே. கண்டும் காணாதவர் போல, பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் ஆடுகளிடத்தில் அவர் இப்படி நடந்துக்கிறது நல்லதுக்கே தவிர கெட்டதுக்கு அல்ல. இவ உபத்திரவத்தை தடுத்திருந்தாருன்னா உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன்னு சொல்ல முடியுமா அவரால? கர்த்தர் நல்லவர்.
அதனால நான் என்ன சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, நான் எங்க தவறினேன், எங்க வழி மாறினேன், எங்க தவறுனேன் ஆண்டவரே. ஓ, நான் எங்க ட்ராக் மாறினேன், ஆஹா, எங்க வழி மாறினேன் என்பதை எனக்கு காண்பித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்பது மட்டுமல்ல. ரே, இங்கதான்டா நீ ட்ராக் மாறிட்ட, இங்க நீ தவறிட்டடா. ஆமா ஆண்டவரே, ஐயோ மிஸ் பண்ணிட்டனா அப்படின்னு நீங்க நான் எங்க தவறுனேன், எங்க வழி மாறிட்டேன் அப்படிங்கிறத நீங்க எனக்கு காமிச்சவர் மட்டும் இல்ல, அதுக்காக மட்டும் உங்க ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். கவனிங்க, முக்கியமான வார்த்தை. அப்படி நீங்க என்னைய வழி தவற விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்றேம்மா இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். நீங்க நான் எங்க வழி தவறுனேன்ட்டு காமிச்சிங்க, அதை நினைச்சு நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ற ஆள் மட்டும் இல்ல, நான் வழி தவற என்னை விட்டுட்டீங்க பாருங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிலும் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அதனால எனக்கு என்ன லான் தெரியுது, அதனால என்ன என்ன பிரச்சனை நல்லா போய் தெரியுது ஆண்டவரே. 4 பேருக்கு சொல்லுவேன் ஆண்டவரே, நானு சொல்லுவேன் ஆண்டவரே. அவனுடைய அந்த கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா ஆண்டவரே, மற்றவங்களுக்கு இல்லாத எனக்கு இருக்கலாம் ஆண்டவரே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, தவறுன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கே ஆண்டவரே. தேங்க்யூப்பா அப்படி சொல்லணும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், காமிச்சதுக்காக மட்டும் இல்ல, தந்ததுக்காகவும் ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவர். ஆமென்னா. சோ நல்லது 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 என்று கண்ட தேவன், ஆதியாகமத்தில் எப்படி வருது, 1ஆம் அதிகாரத்துல, தேவன் அதை நல்லது என்று கண்டார், தேவன் அதை நல்லது என்று கண்டார், அப்படிதான் வருது. நல்லது 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 என்று கண்ட தேவன் நல்லதுக்காகத்தான் சகலத்தையும் செய்திருக்கிறார். முதல் அதிகாரம் ஆதியாகமத்துல இப்படி ஆரம்பிச்சதனுடைய மர்மம், ரகசியம், வெளிப்படுத்தின விஷயத்து வரைக்கும் நீ புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் அது. நல்லது 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 என்று கண்ட தேவன் நல்லதுக்காகத்தான் சகலத்தையும் செய்திருக்கிறார். ஆமென்னா. நம்புறீங்களா? அத பாடம் சொல்ல போறேன், அப்புறம் எதிர்ப்பு தெரியக்கூடாது. நம்புறீங்களா? நல்லது நல்லதுன்னு கண்ட தேவன் நல்லதுக்காகவே சகலத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அப்பனா பிசாசு இருப்பது நல்லது அல்ல, அப்படிதானே? பிசாசு இருப்பது நல்லது அல்லதான், ஆனால் அவன் இருப்பது நல்லதுக்காக. பிசாச தேவன் வச்சிருக்கிறது நல்லது இல்ல, நல்லாவா இருக்கு? நான் போனவன் உலகம் அனைத்தையும் மோசம் போய்கிட்டு இருக்கிறான். 12ஆம் அதிகாரம் நல்லதல்ல, ஆனா அவன் இருப்பது நல்லதுக்காகவே. ரெண்டுமே அர்த்தம் வேற. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், கொஞ்சம் விளக்குறேன் உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். நெகட்டிவையும் பாசிட்டிவா பார்க்கிற பார்வை, தீமையையும் நன்மையா பார்க்கிற பார்வை, கெட்டதையும் நல்லதா பார்க்கிற பார்வை, விளங்காதவனையும் நமக்கு தேவன் பார்க்கிற பார்வை. இப்ப நீங்க தேவனை பொதுவா பார்க்க வேண்டியதுனா சூப்பரா ஆண்டவர் பேசுவார். இப்படிலாம் நீங்க ஒன் சைடா பார்க்கறதுனால அதெல்லாம் வெளிப்பட மாட்டேங்குது. 22ஆம் அதிகாரம் 31 32 வாசிக்கலாம். 31 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, பேதுருவே பேதுருவே, மனுஷனை பிடிக்க இருக்கிற பேதுருவே, கோதுமையை சொலவு சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ அவனுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன்ட்டு சாதிக்காம சர்ரா ஓகே கொடுத்துட்டேன். நானும் அவனுக்கு ஓகே கொடுத்துட்டு, அப்புறம் எந்த பக்கம், ஒரு பக்கம் அவனுக்கு நான் ஓகே கொடுத்துட்டேன், இன்னொரு பக்கம் என்ன பண்றேன்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அப்ப சாத்தான் நம்மள
புடைக்கும் போது எதுல பிரச்சனை வரும்? எது குத்தும், எது குடைச்சல கொடுக்கும்? நம்ம ஃபெய்த் டான்ஸ் ஆடும். சாத்தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா நம்ம ஃபெய்த்து செம டான்ஸ் ஆடும், தடுமாறும். வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எங்க கொடுத்தாரு? வாக்கு கொடுத்தா எப்படியா இருக்கும்? லட்சணமா இருக்கும். எனக்கு கற்பனை நம்பிட்டு இருக்காத, நீயா தான் நினைச்சுக்கிற. அவன் எங்க சொன்னாரு? அதெல்லாம் மன ராஜ்யம், மன கற்பனை. டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நாள் போயிட்டு இருக்கு, வேஸ்ட் பண்ணாத. ஏதாவது ஒன்று செய்ய, நீயா செஞ்சுக்கோ. விசுவாசம் டான்ஸ் ஆடும். ஆமேனா? நல்லா புரிஞ்சுங்க. உங்க விசுவாசம் டான்ஸ் ஆடுதுன்னா அவன் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்க விசுவாசம் அப்படி நிக்குதுன்னா அவர் பேசுறாருன்னு அர்த்தம். தேவன் பேசுனா விசுவாசம் தலை நிமிர்ந்து இப்படி நிற்கும். பிசாசு பேசுனா விசுவாசம் இப்படியே போகும், கொட ஆடும். இதெல்லாம் அடையாளங்கள். அப்ப நான் அவனுக்கு ஓகே கொடுத்தேன்டா, அப்படி கொடுத்துட்டு எனக்குன்னு போகல. இந்த பக்கம் அந்த பையன் உன்னை புடைக்கும் போது உன் ஃபெய்த் படுற பாடு இருக்கே தெரியுண்டா, உன் ஃபெய்த் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொடுக்கிறேன். டோன்ட் வரி. இதெல்லாம் ஓப்பனா உடைச்சு பேசினவர் தான் ஏன் இயேசு. மறைச்சுனா பேசுறவர். ஏன் ஆண்டவரே ஓகே கொடுத்தீங்க? நீங்க எதுக்கு ஓகே கொடுக்கணும்? என் விசுவாசத்துக்காக பிரேயர் பண்ணணும். என்னத்துக்கு? டேய், மனுஷனை பிடிக்கணும்ல. ஆமா, இது வேணும், இதெல்லாம் வேணும், போ. அடுத்து பேச சொல்றாரு கீழே. என்ன சொல்றாரு? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்ப பேதுரு குணப்படணுமா? அதுக்கு யார் தேவை? ஒத்துக்கிறீங்களா? நீ சபைக்கு வரணும்னா எனக்கு யார் வேணும் தெரியுமா? அவன் வேண்டாம். நீ ரட்சிக்கப்படணும்னா எனக்கு அவன் வேண்டாம். இப்ப சொல்லுங்க, அவன் இருப்பது நல்லதல்ல, பிசாசு இருப்பது நல்லதுக்காக. யாருக்கு நல்லதல்ல, யாருக்கு நல்லதுக்காக பிரிக்கத்தான் அங்க தவறிட்டோம். அவன் இருப்பது நல்லதல்ல, பட் அவன் நாடுகளுக்கு அவன் இருப்பது நல்லதுக்காக. இப்ப பேதுரு குணப்படணும், அதோட இல்ல, அநேகரை அவன் போய் ஸ்திரப்படுத்தணும். எப்படிதான் இருக்கும் வாழ்க்கைன்னா, விசுவாசம் அப்படிதானே, விசுவாசி பேசணும் அப்படிதானே இருக்கும். வாக்கு கொடுத்தா அப்படிதானே, நீ பேசு, போ, நீ பேசு, உனக்குத்தான். ஆமேனா? பிசாச பத்தி அவ்வளவு கத்து கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவு அவனை அனுபவிக்க வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ரொம்ப போல்டா அவனை பத்தி பேசுவேன். நல்லாவே தெரியும் அவன் லட்சணம் என்னன்னு நல்லா தெரியும். அடுத்து சொல்றேன், கவனிங்க. அதனால நல்லாவே தெரியும். பிசாச நம்மகிட்ட பேச விடலன்னா அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா அது கற்பனை கதையா போயிருமே. அப்ப புரிஞ்சுக்குங்க, பேதுரு குணப்படணும், ஸ்திரப்படணும்னா இவரு அவனுக்கு ஓகே கொடுக்கணும். அவனுக்கு ஒரு ஓகே கொடுக்கணும்னா அவன் இருந்தாகணும். ஆமாண்ணா, நம்புறீங்களா? அப்ப நான் சொன்ன வார்த்தை கரெக்டா? நல்லது 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 என்று கண்டவர் சகலத்தையும் நல்லதுக்காகவே செஞ்சிருக்கிறாரு. நல்லதா பாருங்க. இதான் சொல்லுவாங்க, கெட்டதுலயும் ஒரு நல்லது பிரதர், தீமையிலையும் ஒரு நன்மை பிரதர். இதான் இதான். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். தேவனுடைய இடத்தை வேற யாருமே ஃபில் பண்ண முடியாது. நம்பலாமா? அவர் கொஞ்சம் சரியில்லை, அவர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆளை போடலாமா? தேடி பாருங்க, தேடி பாருங்க. ஆபீஸ்ல செய்யறாங்களா? என்ன அவன் ஒழுங்கா வரமாட்டேறானா? பட் அவன் நல்லா வேலை பார்க்குறான், ஒழுங்கா டயத்துக்கு வரமாட்டேறான். அப்போ அவனை தூக்கிட்டு வேற ஆளை போடுவோமா? இந்த அவனை போடலாமே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் ஆபீஸ்ல, ஜாப்ல இதெல்லாம் நடக்குது. ரீப்ளேஸ் பண்றது, ரீப்ளேஸ்மெண்ட். அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்கிறேன். தேவன் இருக்கிற இடத்த ஃபில் பண்றதுக்கு யாருமே இல்லை.
அந்த பதவியில உட்கார்றதுக்கு யாரை தேடி பார்த்தாலும் இல்லை, அந்த பதவிக்கு அவரே. ஆமீனா? நம்முடைய தேவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது, ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது யாருமே. இதை நம்புறீங்களா? அடுத்து சொல்ல போறேன், நம்பணும் நீங்க. தேவன் இடத்தை வேறு யாருமே ஃபில் பண்ண முடியாது என்பது போலவே பிசாசு இடத்தையும் வேறு யாருமே ஃபில் பண்ண முடியாது. முடியல. இன்னைக்கு என்ன பிசாசா போயிட்டு இருக்கு? நல்ல வார்த்தையை நாலு பேசுங்களேன். இல்லையா? பிசாசு இடத்தையும் யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவன் எடுத்து அவன் தான் சரியா இருப்பான்டா. இந்த ஆட்டத்துக்கு அவனால தான் முடியும்டா. பிசாசோட பிள்ளைகளே இப்படி இருப்பாங்க, இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, சே இந்த சிஸ்டர் பாரு சர்ச்சுக்கு போறாங்க, ஆனா எப்படி பேசுறான் தெரியுமா, ஐயோ எப்படி நடந்துக்கிறான் தெரியுமா. பிசாசினுடைய பிள்ளைகளே இப்படி இருப்பாங்க, இப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா எவ்வளவு தந்திரமா பேசுறான் பாரு, எவ்வளவு தந்திரமா ஆட்சி நடத்துறான் பாரு, எவ்வளவு தந்திரம் பாரு, திட்டத்தை எழுதி போடுறான் பாரு, சட்டத்தை எவ்வளவு கிரிமினலா இருக்கான் பாரு அப்படின்னு. பிசாசின் பிள்ளைகளை பார்த்தே நம்ம இப்படி ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா, பிசாசு எப்படி இருப்பான்னு திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணுங்க, அவனுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய பிளான் எப்படி இருக்கும், அவனுடைய மௌஞ்சி எப்படி இருக்கும், அவனுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கும். நீங்க இவங்களை பார்த்து ஆங்கிறீங்க, என்ன பாரு கிரிமினலுங்க, சம கிரிமினலுங்க அவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அவன் பிள்ளை அப்படின்னா அப்பா அப்படியே. ஆமேனா? நானே இப்படி பேசுறேன்னா அவர் இப்படி பேசுவாரு. ஆமேன். பிசாசுக்கும் சரி அவன் பிள்ளைகளுக்கும் சரி, பிசாசுக்கும் சரி அவன் பிள்ளைகளுக்கும் சரி, தாங்க செஞ்சது குத்தமாவே தெரியாது, அது குத்தமாவே தெரியாது. இது அப்படி நடந்திருக்கு பைபிள்ல. தாங்கள் செஞ்சது குத்தமா தெரியாது, ஆனா அதை குத்தம் சொல்றதா அவங்க குத்தமா தெரியும். அதுதான் குத்தமா தெரியும், செஞ்சது குத்தம் இல்ல. ஓய்வு நாள்ல சுகமாக்கலாம் ஏன் சொல்றாரு? அப்ப நாங்க ஓய்வு நாள்ல சுகமாக்கூடாது குத்தமா? வந்துட்டான் பெரிய குத்தம் சொல்ல. இதான் பிரச்சனை, இதான் நடந்துச்சு அவங்களுக்கு. அவங்க செய்யறது குத்தமா தெரியாது, ஆனா அதை குத்தம் எடுத்து சொல்லிட்டா குத்தம் குத்தமா தெரியும். ஆமேனா? இல்லல்ல. ஆரம்பத்துல ஏவாள் நல்லவளாத்தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல ஏதேன்ல ஏவாள் நல்லவளாத்தான் இருந்தா. விழாயிலும்ல இருந்து ஏவாளை தேவன் படைக்கும் போது ஏவாள் நல்லவளாத்தான் இருந்தா. நல்லதான் இருந்தா. ஆரம்பத்திலே கெட்டவளா படைச்சாரா? நல்லவளாத்தான் இருந்தா. இந்த வீணா போன பிசாசோட சேர்ந்துதான் கெட்டு போயிட்டா. யாரோட? கூடா நட்பு கேடாய் முடியும், கேடாய் முடியும். நட்பு ரொம்ப முக்கியம். வீணா போன பிசாசோட ஏதேன் தோட்டத்துல இந்த ஏவாள் என்னைக்கு சேர ஆரம்பிச்சாலோ கெட்டு போயிட்டான். இதான் பவுல் சொல்வார் 1 கொரிந்தியர் 15 ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு நம்முடைய கேரக்டரை நாசம் பண்ணிடும். சேர்க்க ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட சேர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். சேர்க்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் நீதிமொழியில சொல்வாரு, மூடனுக்கு தோழனோ நாசம் அடைவான், ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். சேர்க்க சரியில்லை. ரொம்ப தந்திரமா ஒருத்தர் பிளான் பண்றாரு, தந்திரமா பேசுறாரு அப்படின்னா உடனே மைண்ட்ல வர வேண்டியது, அந்த ஆளோட சேர்க்க சரியில்லைன்னு புரிஞ்சுக்கணும். சேர்க்க சரியில்லை. அப்ப ஏவாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுக்கு சேர்க்க சரியில்லை சொல்லலாம். அப்படி தைரியமா? சேர்க்க சரியில்லை. ஏவாளே சேர்க்க சரியில்லை. அதை மைக்க பிடிச்சு பேசுற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. இப்ப சேர்க்க சரியில்லை. இப்ப ஆரம்பத்துல ஏவாள் நல்லவளாத்தான் இருந்தா, வீணா போன பிசாசோட சேர்ந்துதான் கெட்டு போயிட்டா. அதனால நாம் பிசாசோடு சேராதிருப்போமாக.
அவனுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடாது. இதைத்தான் பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இதைத்தான் அவர் இப்படி எழுதுறாரு. அவரு பிசாசோட சேராதீங்க, சேராதீங்க. நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க, ஆனா பிசாசோட சேர்ந்தா கெட்டு போயிருவீங்க. விளங்காத ஆட்களோட நீங்க பேச ஆரம்பிச்சு தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா நீ கெட்டு போயிருவீங்க. ஆமேனா? பிசாசுடைய, அதாவது பிசாசு 1ஆம் நம்பர் மோசமானவன் அப்படிங்கிறது ஆரம்பத்துல நமக்கு தெரியாது. இல்ல நல்லா தான் பேசுறாங்க சிஸ்டர், நல்லா சிஸ்டர், இல்ல அன்னைக்கு வந்து வீட்டுல தான் தந்தாங்களே, இது ஆரம்பத்துல நமக்கு தெரியாது. பிசாசு 1ஆம் நம்பர் மோசமானவன் அப்படிங்கிறது ஆரம்பத்துல தெரியாது. ஒரு விஷயத்துல நம்மளை மாட்டி விடுவான் பாருங்க, அப்ப தெரியும். நம்மளை மாட்டி விடுவான் கரெக்டா. ஆமேனா? ஏவாளை மாட்டி விட்டானா கர்த்தர்ட்ட? அவாட்டுக்கு இருந்தவளை தூக்கி இப்ப கேள்வி வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். நீ ஏன் பூச்ச? கர்த்தர் கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு, கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிப்போச்சு, இப்ப பதில் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால ஒரு விஷயத்துல நம்ம மாட்டி விடாம அப்பதான் தெரியும் உண்மை முகம் என்னன்னு தெரியும். சர்ப்பத்தின் உண்மை முகம் என்னன்னு தெரியாமல் ஏவாள் அவனோடு பழகி கொண்டிருந்தாள். அதாவது ஏவாளை பொறுத்த வரைக்கும் நாம யார்கிட்ட பேசுறோம், யார் நம்மகிட்ட வந்து போறா, யார் நம்மகிட்ட பேசுறா, இதெல்லாமே அவள் தெரியும். யார் பேசுறா? ஒரு சர்ப்பம். நம்மள மாதிரி உருவத்துல இல்ல, வேற மாதிரி உருவத்துல இருக்கு, ஆனா நல்லா பேசுது, குணம் செம்மையா இருக்கு, மாயை திறந்தா உண்மையை தவிர அதுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, பொய்யே பேச மாட்டேங்குதுன்னா பாத்துக்கங்களேன். இத்தனை மணிக்கு வரேன்னா கரெக்டா வந்துருச்சு, இதை கொண்டு வரேன் அப்படின்னா கையில கொண்டு வருதே, உண்மைன்னா இதுதான் உண்மை. அந்த மாதிரி பேசுறது யாரு, பழகுறது யாருன்ட்டு ஏவாளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா ஏவாளுக்கு எது தெரியாம இருந்ததுன்னா அவனுடைய உண்மை முகம், முகமுடிதான் தெரிஞ்சுச்சு, உண்மை முகம் அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் ஆரம்பத்துல நமக்கு தெரியாது, மாட்டி விடும்போதுதான் தெரியும். எப்ப ஏவாள கர்த்தர்ட்ட பிசாசு மாட்டி விட்டானோ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது சொன்னால, உண்மை முகம் அப்பதான் தெரியுது, சாயம் அப்பதான் வெளுக்குது. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, இது வரைக்கும் புரிஞ்சதுங்களா? முடிப்போம், அடுத்து பெரிய டாபிக்கா போகுது. அப்ப கர்த்தர் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவார். அவர் வாக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்கிறாருன்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். அவர் வாக்கு கொடுத்துட்டு எடுத்தோனையும் வெளியில வேலையை செய்ய ஆரம்பிக்க மாட்டாரு, யாருக்கும் தெரியாம. இன்னும் சொல்ல போனா வாக்கை யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள வேலை பார்த்துட்டே இருப்பாரு. அவர் யாருக்கும் தெரியாம, வாக்கு வாங்கின எனக்கே தெரியாம வேலை பார்க்கறதுனாலதான் நான் என்ன நினைக்கிறேன், வாக்கு கொடுத்து விட்டு அவர் வாட்டுக்கு சும்மா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவரு உள்ளுக்குள்ள வேலை பார்க்கிறாரு. ஏற்ற காலம் வந்தவனையும் வெளியில வேலை பார்ப்பாரு. அப்பதான் தெரியும், எப்பா அப்ப கொடுத்தாரு, இப்பதான் அந்த வாக்கை நிறைவேற்றுறாரு. நம்ம சொல்றதுலாம் நம்முடைய பார்வை, அது அவரை பொறுத்த வரைக்கும் வாக்கை கொடுக்கும் போதே ஒர்க்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆமீனா? அதனால தேவனுடைய வாக்கு குறித்து கவனமா இருங்க. தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தரால எதையுமே பார்க்காம இருக்க முடியாது, ஆனா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க அவரால் முடியும். இப்படி புரிஞ்சுக்குங்க, கண்டும் காணாதவர் போல இருப்பார். இன்னைக்கு இருக்கிற அத்தனை அநியாயங்களையும் மோசங்களும் கர்த்தர் பார்க்காம நடந்துட்டு இருக்கு, கண் பார்வை நடக்குது. இவங்க போடுற அத்தனை தந்திரமும் அத்தனை வஞ்சகமும் ஏமாற்றத்தனமும் அவருடைய நேரடி பார்வையில் அப்படி நடக்குது. பார்த்தா இருக்கிறாரு, ஆனா பார்க்காத மாதிரி இருக்கிறாரு.